வக்கீல் சார், பிள்ளைவாள் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயா பிள்ளைவாள் சொன்னாரியா, ஆனா உடனே இப்ப சொத்து பிரிச்சு எழுதணுமா? ஆமா சார். அப்ப சரிங்க ஐயா. என்னோட நஞ்ச புஞ்ச நிலமெல்லாம் சுப்புலட்சுமி குடும்பத்துக்கும் நாச்சியார் குடும்பத்துக்கும் சரிபாதியா பிரிச்சு எழுதிடுங்க. ஒரு அடி நிலம் கூட யாருக்கும் கூட குறைச்சி இருக்கக்கூடாது. சரிங்க ஐயா. பெரிய வீட்டை நாச்சியார் பேருக்கும் ஆய்குடி வீட்டை சுப்புலட்சுமி பேருக்கும் எழுதிடுங்க. சரிங்க ஐயா. என்னங்கய்யா, டாக்டர் தானே வரணும், வக்கீல் வந்திருக்காரு. இளவஞ்சி, ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு ஒண்ணுமே பண்ணாம போறோமேன்னு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுமா. அதான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். நீங்க தான் நல்லாயிட்டீங்களேயா, அப்புறம் எதுக்கு இந்த சொத்தெல்லாம் பிரிக்கணும்? இதை ஏற்கனவே பண்ணிருக்கணுமா. யாருக்கு எந்த நேரத்துல என்ன வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, ஐயாவை நம்பி இருந்த குடும்பத்தை நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாருன்னு 4 பேரு சொல்லக்கூடாது இல்லம்மா. அதான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். ஏன் ஐயா, ஒன்னா இருக்கிற குடும்பங்களை இப்படி பிரிக்கிறீங்களே? 2 குடும்பமும் ஒண்ணுதான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. எனக்கு அப்புறம் என் 2 ஆம்பளை பிள்ளைங்களும் 3 தங்கச்சிங்களையும் பாத்துக்குவாங்கன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவீங்கல்ல. இப்ப திடீர்னு பிரிக்கணும்னு சொல்றீங்களே, ஏன் ஐயா? உங்க பிள்ளைங்களை நீங்க நம்பலையா? ஆயக்குடி குடும்பத்தை தெருவில் விட்டுருவாங்களா? வாய்க்கு வாய் ஏன் தங்கச்சிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பாம இப்படி சொத்தை பிரிக்கணும்னு சொல்றீங்களேயா? இளவஞ்சி, ஐயா இந்த நிலைமையில இருக்காரு, என்னமா பேசுற நீ? அவர் விருப்பப்படியே பண்ணட்டுமே. வக்கீலையா, சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா உங்களுக்கு 2 சம்பளம் கிடைக்கும். ஆனா எங்க குடும்பத்தை யோசிச்சு பாத்தீங்களா? ஐயா பெரிய குடும்பத்து பசங்களை நம்பாமதான் இப்படி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாருன்னு ஊர்ல பேச மாட்டாங்களா? வக்கீல் சார், தப்பா நினைக்காதீங்க. இவ சின்ன பொண்ணு, என் மேல கொஞ்சம் பாசம் அதிகம். சொத்தை பிரிக்கிறதுனால எங்க ஒத்துமையா இருக்கிற 2 குடும்பமும் பிரிஞ்சு போயிடுமோன்னு பயப்படுறா. இளவஞ்சி, உன் நல்ல எண்ணத்தை பாராட்டுறம்மா. சரிம்மா, நீ கொஞ்சம் வெளியில போயிரு. வக்கீல்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சொத்தை பிரிச்சு எழுத வந்த வக்கீலுக்கு கையை விளங்காம போக, இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த சுப்புலட்சுமி குடும்பம் இருக்கவே கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன கொடுமை இதெல்லாம்? சொத்து கிடைக்காம போயிட்டு போல இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? இளவஞ்சி, ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஐயா ரூம்ல டாக்டர் இருக்காரா? இங்க உட்காரணும்னு எனக்கு நேத்தி கடை, அதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன் நீ இப்படி பேசுறீங்க? ஐயோ, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு குடும்பமே சேர்ந்து நடுப்புல பெண்றீங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கமுக்கமா இருக்கீங்க. உங்க வேஷத்தை புரிஞ்சுக்காம நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஐயா ஆடுன்னு ஆடுறாரு. அண்ணி, எங்க மேல ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? நீங்க எந்த தப்பு செய்யல, தப்பெல்லாம் நாங்க தான் செஞ்சோம். இப்போ சொத்துலயே பங்கு கேக்குறீங்க. என்னது? நாச்சியாரத்த பாவம் ஐயாவ பங்கு போட்டு கொடுத்தாங்க. இப்போ ஐயா சொத்துலயும் பங்கு போட போறீங்க. ஐயா சொத்துல பங்கு கேட்டோமா? எப்பமா கேட்டோம்? யார் சொன்னது? யாருமே இல்லாத நேரமா பார்த்து பாதி சொத்தை கேட்டு வக்கீல ஐயா ரூமுக்கு அனுப்பிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே. போங்க உள்ள போய் என்ன சொத்தெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வக்கீல் கிட்ட சொல்லி ஐயா கிட்ட வாங்கிக்கோங்க. போங்க போங்க. போறாளுங்க பாரு, ஒண்ணுமே தெரியாம என்னமா நாடகம் ஆடுறாளுங்க, கள்ளிங்க. வாங்கம்மா வாங்க. அப்பா, வக்கீல் எதுக்குப்பா வந்திருக்காரு? இளவஞ்சி சொன்னாளா? ஐயா, எதுக்குயா இதெல்லாம்? நாங்க கேட்டோமா? இல்லம்மா, நான் என் கடமையை செய்யறேன். இத முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டியது இப்ப செய்யறம்மா. வேண்டாம் ஐயா, எங்களுக்கு எந்த சொத்தும் வேண்டாம். இல்ல சுப்புலட்சுமி,
என் உயிர்ல பாதி நாச்சியாருக்கு சொந்தம், இன்னொரு பாதி உனக்கு சொந்தம். அதனால என் சொத்துல பாதி உனக்கும் தாம்மா சொந்தம். அப்பா, எங்களுக்கு இந்த சொத்தும் வேண்டாம், மத்தவங்களோட பகையும் வேண்டாம். அப்பா, அம்மாவும் அக்காவும் உலகம் புரியாம பேசுறாங்க. எங்களுக்கு சொத்து வேணும். ஆமாப்பா, எங்களுக்கும் உரிமை இருக்கு. எங்க பங்கு கொடுத்துருங்க. ஏய், புரியாம பேசாதீங்கடி. அப்பா, நீங்களே எங்களுக்கு பெரிய சொத்து. உங்களை தவிர வேற எந்த சொத்தும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இல்லடா, அம்மாவும் சாரு சொன்னதுதான் உண்மை. உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. என்ன தடுக்காதம்மா. வேண்டாம் ஐயா, எங்களுக்கு எந்த சொத்துமே வேண்டாம். அப்பா, எங்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நீங்க சொத்தை பங்கு போட்டீங்கன்னா எங்க அமைதி மட்டும் இல்ல, உங்க அமைதியும் கெட்டு போகும்பா. புரிஞ்சுக்குங்கப்பா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். வக்கீல் சார், சொல்லுமா. இப்ப நீங்க எதையும் எழுத வேண்டாம். நேரம் வரும்போது நாங்களே சொல்லி அனுப்புறோம். இப்ப நீங்க போயிட்டு வாங்க. ஐயா, அப்ப நான் புறப்படுறேன் ஐயா. என்னக்கா? ஏய், சும்மா இரு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அப்பா, நீங்க எங்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு தயவு செஞ்சு சொத்தை மட்டும் பங்கு போட்டுறாதீங்கப்பா. ஏற்கனவே எங்களுக்கு கெட்ட பேருப்பா. இதுல நீங்க சொத்தை வேற எழுதி வச்சு வேண்டாம்ப்பா. புரிஞ்சுக்குங்கப்பா. சரிம்மா, கடவுள் இருக்காரு. ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சிரும்டி. ஐயோ விஸ்வா, இந்தா காஃபி. அங்க வை கங்கா. டே விஸ்வா, ஏசி ஃபிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் பண்ணாத. சீக்கிரமா முடிடா. அப்படி எல்லாம் பேசாதடி. வேலை செய்யறவனை போய் கிண்டல் பண்ணிக்கிட்ட. ஐயோ அக்கா, மெக்கானிக்க கூட்டிட்டு வந்திருந்தா அரை மணி நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கும். மெக்கானிக்க கூட்டிட்டு வந்தா 1300 ரூபாய் கேட்டிருப்பான். ஓசில வேலை செஞ்சா ஏன் சொல்ல மாட்டேன்? இப்ப நான் செய்யணுமா வேண்டாமா? ஏய், கோச்சுக்காதடா. கங்கா, நீ சொல்றதுனால செய்யறேன். கோச்சுக்கிட்டா நீ உடனே போயிடுவியா? நீ என்ன பெரிய ஆளா? போ. ஏய், சும்மா இருடி. ஏய், சீக்கிரம் பண்ணு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏய் தள்ளு. கங்கா, இந்த ரிமோட் ஏசி ஆன் பண்ணு. இல்ல விஸ்வா, முதல்ல ஏசி போட்டுருக்கோம். அம்மா, நீங்க முதல்ல ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. எனக்கு கரண்ட்னா ரொம்ப பயம். வேண்டாம் வேண்டாம். அம்மா, இது அப்பா ரூம்மா. நீங்க தான் தினம் ஏசி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். இந்தாங்க பிடிங்க. ஒண்ணு ஆகாது, ஆன் பண்ணுங்க. சீக்கிரம் ஆன் பண்ணுங்கம்மா. பண்ணுங்கம்மா ப்ளீஸ். பண்ணுங்கம்மா. பண்றேன். விஸ்வா, தேங்க்ஸ் டா. பரவாயில்ல கங்கா. அக்கா, என்னக்கா நீ எவனுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி இந்த பெரிய ஆளாக்காதக்கா. இதெல்லாம் ஜுஜுபி வேலைக்கா. ஏய், சும்மா இருங்கடி. விஸ்வா, இந்த வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளையா இருந்து எல்லா வேலையும் முன்ன இருந்து செய்யறேன். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அத்தை, எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. என்ன வேலைப்பா? கங்கா கலெக்டர் கல்யாணம். கலக்கிட்டடா.
ஐயா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் புள்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா நம்ம வீட்டுக்கு போலாம் ஐயா. அம்மா எங்கப்பா? அத்தை உங்களுக்காக கோவில்ல பூஜை பண்ண போயிருக்காங்கய்யா. சுப்புலட்சுமி பிள்ளைங்க வரலையா? இல்லைங்கய்யா, இன்னைக்கு நாங்க வர முடியாது, அதனால ஐயாவை நீங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஆயகுடிக்கு தானே போறோம். இல்லைங்கய்யா, நம்ம வீட்டுக்கு போறோம். நான் உங்ககிட்ட கேட்டேன், எங்க வீடு சின்ன வீடு, ஐயாக்கு வசதி பத்தாது, நீங்க பெரிய வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க, நாங்க அங்க வந்து பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. சரி, நாம ஆயகுடிக்கு போய் பிள்ளைங்களை பார்த்துட்டு போயிடலாம். 10-12 ராவு காலையா, அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போய் சேரணும். நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். எதுக்கு இப்பவே ஃபோன் போட்டு சொல்ற? அதுக்கு என்னய்யா ஃபோன் பண்ணிட்டு போகுது. டேய் ஆயக்குடிக்கு ஃபோன் போடுறா. ஐயா ஃபோன் எடுக்கல, போற வழியில ட்ரை பண்ணிக்கலாமே. சரி சரி போலாம் வாங்க. பிளேவல் தம்பி வரும்போது இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க, நாங்க ஐயாவை கூட்டு போறோம். சரிங்க. யாருமா? ஐயா. ஐயாவா? ஆமா. ஐயா டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு. டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? ஆமா, இப்பதான் போனாங்க. என்னக்கா, அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரா? நாம வந்து கூட்டிட்டு போறோம் தானே சொன்னோம். எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. டாக்டர், என்னம்மா? ஐயா டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டதா சொல்றாங்க. யார் வந்து கூட்டிட்டு போனாங்க? ஐயாவோட பசங்களும் அவர் மருமக இளவஞ்சும் இப்பதானே கூட்டு போனாங்க. சரிங்க டாக்டர். அப்பாவை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்கம்மா. சரி டாக்டர். பாத்தியாக்கா, அந்த இளவஞ்சி பண்ண வேலைதான் இது எல்லாமே. அக்கா, நேத்தி அவ கறி நாள்ல சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. வீட்டுக்கு போன உடனே நான் கேலண்டர்ல பார்த்தேன், அதுல கறி நாள்ல போடல. அப்பவே எனக்கு தோணுச்சு இளவஞ்சி ஏதோ செய்ய போறான்னு. ஆனா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலக்கா. இப்ப என்னக்கா பண்றது? அப்பா நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறாருன்னு எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? இப்படி ஏமாத்திட்டாள் இந்த இளவஞ்சி. அக்கா ஒண்ணு பண்ணலாம்க்கா, நம்ம நேரா கார் எடுத்துக்கிட்டு பெரியம்மா வீட்டுக்கு போய் அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்க்கா. அப்பாவை நல்லபடியா வச்சு பாத்துக்கலாம்க்கா. ஆமாக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாச்சியார் பெரியம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துப்பாங்க. அக்கா இப்ப அது பிரச்சனை இல்லக்கா, நம்ம அப்பாவை பாத்துக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு தானே அந்த இளவஞ்சி சொல்லிட்டு போனா. அது மட்டும் இல்லக்கா, அப்பா கிட்ட நம்மள பத்தி தப்பு தப்பா மோண்டு கொடுத்திருப்பா. அப்படியே போட்டு கொடுத்தாலும் அப்பா நம்மளை பத்தி தப்பா நினைக்க மாட்டாரு. நம்ம வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லுவோம். அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். வாங்கடி ப்ளீஸ் வாங்க. ஐயா என் கையை பிடிச்சிங்க. ஏய் அதெல்லாம் வேணாம். ஐயா பாத்து அள்ளி நில்லுங்கடா. என்ன, நான் தான் தெம்பா இருக்கேன்னு ஹாஸ்பிட்டல்லே சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இப்படி பண்றீங்க? நான் நோயாளின்னு ஞாபகப்படுத்துறீங்களா? நான் நோயாளி இல்லை, புரிஞ்சுதா? ஐயா முத்தரசி, எப்படிமா இருக்க? அண்ணே, நான் உங்களை கேட்க வேண்டியது நீங்க என்ன கேக்குறீங்களே? ஐயாவுக்கு தங்கச்சி மேல உள்ள பாசம் என்னன்னு இப்போவாது புரிஞ்சுக்க முத்தரசி. ஐயா அப்படியே நில்லுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட திருஷ்டி விலகணும்.
இளவஞ்சி இந்த கார்த்தி ஐயாவை அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா. டேய், இப்பதானே உங்கள்கிட்ட சொன்னேன் நான் நோயாளி இல்ல குணமாயிட்டேன்னு. வாங்க, உங்களால முடியலன்னா என் கையை பிடிச்சிட்டு வாங்க. வாங்க. ஐயா மாடி ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. இருப்பா போலாம். ஆமா, ஆயக்குடியில இருந்து பிள்ளைங்களாம் வரலையே? வேணும்னா கார் அனுப்பிச்சு அவங்கள கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? இல்ல, டிரைவர் 10-15 நாளா ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் வண்டி ஓட்டிட்டு இருந்ததுனால வீட்டுக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு போயிருக்காரு. அப்படியா? சரி, பிள்ளைங்க வந்தா மாடிக்கு வர சொல்லுங்க. இளவஞ்சி, ஐயா, பிள்ளைங்களாம் அங்கிருந்து வர்றாங்க. மத்தியானம் அவங்களுக்கு சேர்த்து சமையல் பண்ணிடு. என்னப்பா கார்த்திக், சரவணா, அப்பா 2 வாரமா ஆஸ்பத்திரியில இருந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேனா? ஐயா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு இல்லப்பா, அப்பா குணமாகிற வரைக்கும் ஆஸ்பத்திரியே கதியான்னு கிடந்தீங்க. இங்க மில்ல யாரு பாத்துக்கிட்டா? எப்படி சமாளிச்சீங்க? குலசேகர மாமா பாத்துக்கிட்டாரு ஐயா. ஓஹோ. ஐயா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்படி திடகாத்திரமாவும் நெஞ்சுறுதியாவும் இருந்த ஐயாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் என்னய்யா? ஐயா, கங்கா ஜெயச்சந்திரன் நிச்சயம் நின்று போனது, முத்தரசியத்தை அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தது, கங்காவுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம்னு சொன்ன உடனே அத்தை உங்களை பஞ்சாயத்தில் நிறுத்தணும்னு முடிவு பண்ணது, இதெல்லாம் தானே என் காரணம். அதனால கங்கா கல்யாண விஷயத்த கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டா ஐயாவும் பழைய நிலைமைக்கே வந்துடுவீங்க. அதுக்குள்ள கங்கா ஐஏஎஸ் முடிச்சுட்டு கலெக்டர் ஆயிடுவா. அப்புறம் கல்யாணத்தை நடத்தலான்னு ஐயா கிட்ட சொல்லலான் இருந்தோம். 2 பேரோட யோசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. என் மேலையும் தங்கச்சி கங்கா மேலையும் நீங்க வச்சிருக்க பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. இதுக்கு மேலையும் கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. கலெக்டர் கங்கா கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தி முடிக்கணும். அண்ணனுங்களா நீங்க இருந்து எல்லா ஏற்பாட்டையும் நீங்க தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சொத்துல பாதி சொத்தை சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு முறையா எழுதி வைக்கணும்.